விஷ்ணு விஷால் அவர்களோட கட்டா குஸ்தி 2 இந்த படம் வந்து டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ஓப்பனிங்கே வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபா அப்படிங்கிற படம் ஹிந்தி படம், ஆலியா பட் படம். அந்த படம் ஓப்பனிங் ஒரு செம்ம ஓப்பனிங் வந்திருக்கு. இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய கான் சிட்டி, மா இன்டி பங்காரம், நூறு சாமி இந்த படங்கள்லாம் எப்படி வசூல் போய்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே பார்ப்போம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். தனுஷ் வந்து படுத்திருக்கிற மாதிரி, ரத்தத்தோட படுத்திருக்கிற மாதிரி நெறைய பேர் வந்து வேற வேற படம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா ராஞ்சனா அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதையுமே நெறைய பேர் பதிலா சொல்லியிருந்தீங்க. இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு முகமது ஆதில், யதுர்ஷன், பிரேம்குமார், எம். நித்தீஷ், அப்புறம் ஜீவா மரியப்பன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேமு, அதுல கொஞ்சம் சில வேலைப்பாடுகள்லாம் பார்த்து கொஞ்சம் பிளர்ரு, மோஷன் பிளர்லாம் குடுத்துருக்கேன் அந்த கேரக்டர்ஸ்க்கு. ஸோ இருந்தாலும் நீங்க இத கண்டுபிடிக்கணும். எத்தன பேர் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். மினியன்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் இந்த படம் நேற்று டே 2 இந்தியாவில் ஒரு நல்ல வசூலே வந்திருக்கு. டே 1 விட 1,56,00,000 இந்தியாவில் டோட்டலா 2 நாள்ல 2,39,00,000. இந்த படம் வேர்ல்டு வைடு $42 மில்லியன், அதான் 400 கோடி கிட்ட வருது இந்தியன் கரன்சிக்கு. பட்ஜெட் $85 மில்லியன். மே வாபஸ் ஆவுங்க அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் டே 22 இந்தியாவில் 1,56,00,000, உலகம் முழுக்க 2,05,00,000, 64,13,00,000 இந்தியாவிலையும், 81,93,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 70 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் காக்டெயில் 2 நேற்று 15வது நாள் இந்தியாவில் 82,00,000, உலகம் முழுக்க 1,07,00,000, 108,14,00,000 இந்தியாவிலையும், 136,83,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். கேரி ஆன் ஜேட்டா 4 இந்த படம் நேற்று 8வது நாள் இந்தியாவில் 76,00,000, உலகம் முழுக்க 1,10,00,000, 15,76,00,000 இந்தியாவிலையும், 28,02,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வெல்கம் டு த ஜங்கிள் அப்படிங்கிற படம் நேற்று 8வது நாள் இந்தியாவில் 5,43,00,000, உலகம் முழுக்க 6,29,00,000, 117,62,00,000 இந்தியாவிலையும், 145,34,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த படம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் நேற்று ரிலீஸ் ஆன ஆல்ஃபா இந்த படம் டே 1 எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ்னா இந்தியாவில் 11,27,00,000, உலகம் முழுக்க 16,39,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 1 ஒரு நல்ல ஓப்பனிங். 110 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா ஒரு நல்ல ஓப்பனிங் வந்திருக்கு. அதை தொடர்ந்து ஓப்பனிங் வீக்கெண்டு ஒரு பெரிய நம்பர் வருதான்னு பார்ப்போம். அப்புறம் பெத்தி நேற்று 30வது நாள் 24,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 26,00,000 உலகம் முழுக்க, 234 கோடி 66,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், 358 கோடி 26,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 350 கோடி பட்ஜெட். அப்புறம் தெலுங்குல வந்து ராவ் பகதூர் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டே 1 ஆந்திரா தெலுங்கானால 1,45,00,000, உலகம் முழுக்க 2,84,00,000. இதுல ஓவர்சீஸ்ல ஒரு 1,15,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 25 கோடி. நாகபந்தம் அப்படிங்கிற படம் இந்த படத்தோட பட்ஜெட் 100 கோடி பட்ஜெட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். டே 1 ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியும், உலகம் முழுக்க 3,94,00,000. ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் 100 கோடி. ஆனா ஆல்ரெடி டிஜிட்டல்லேயே இந்த படம் வந்து, அதாவது நான் தேட்டரிகள்லேயே இந்த படம் வந்து 80 கோடி கிட்ட வியாபாரம் ஆயிடுச்சு. இப்போ இவங்க ஓன் ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஸோ மோஸ்ட்லி 20 கோடிக்கு மேல ஷேர் வந்தாலே இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணி அவங்களுக்கு போட்ட காசு திரும்ப வந்துடும். அதுக்கு மேல எவ்வளவு வருதோ அது வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இருந்தாலும் டே 1 100 கோடி பட்ஜெட் படத்துக்கு இது ஒரு சுமாரான வசூல் தான். இருந்தாலும் பார்ப்போம் வரப்போற நாட்கள்ல எப்படி வசூல் வருதுன்னு. அப்புறம் பாலன் அப்படிங்கிற படம், பாலன் த பாய் அப்படிங்கிற மலையாள படம் டே 15 கேரளால 33,00,000, உலகம் முழுக்க 52,00,000, 31 கோடியே 41,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 16 கோடி கிட்ட, ஒரு 2,00,000 கம்மியா இருக்கு 16 கோடிக்கு. 16 கோடி கிட்ட இந்த படம் வந்து கேரளால மட்டும் வசூல் பண்ணியிருக்கு. 12 கோடி பட்ஜெட். மா இன்டி பங்காரம் நேற்று 15வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா ஆந்திரா தெலுங்கானால 69,00,000, உலகம் முழுக்க 93,00,000, டோட்டலா 50 கோடியே 52,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க 92 கோடியே 47,00,000. 50 கோடி ஆந்திரா தெலுங்கானால கடந்திருக்கு. ஓவர்சீஸ்ல 24 கோடிக்கு மேல ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட்ஜெட் 25 கோடி. மீதி படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லீடர் போர்டில் முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஹெல்ப்புமே பண்ணிடுங்க. இப்போ மீதி படத்தோட வசூலை பார்த்துருவோம். அப்புறம் நூறு சாமி நேற்று 15வது நாள் தமிழ்நாட்டில் 11,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 12 கோடியே 48,00,000, உலகம் முழுக்க 16 கோடியே 76,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 12 கோடி. அடுத்ததா கான் சிட்டி இந்த படம் நேற்று 8வது நாள் தமிழ்நாட்டில் 16,00,000, உலகம் முழுக்க 17,00,000,
டோட்டலா 5,48,00,000 தமிழ்நாட்டிலயும், உலகம் முழுக்க 6,74,00,000 ஓவர்சீஸ் கலெக்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதுல. வேர்ல்டு வைட் கலெக்ஷன்ல பட்ஜெட் 8 கோடி. அடுத்ததா நேத்து வந்து டார்க் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் டே 1 தமிழ்நாட்டுல 6.5 லட்சம் 6,50,000 கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. 4.25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. டே 1 ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் வந்திருக்கு. அப்புறம் கட்டா குஸ்தி 2 இந்த படம் டே 1 ஓப்பனிங் டே எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா, தமிழ்நாட்டுல 2,64,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 42 லட்சம், ஓவர்சீஸ்ல 69 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 3,75,00,000. ஸோ ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு ஓப்பனிங். இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா ஒரு எஸ்டிமேட்டட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு 20ல இருந்து 25 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தோட வசூல் கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி கிட்ட எண்ட் ஆஃப் த ரன்ல முடிஞ்சதுன்னா ஒரு வெற்றி படமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்ப்போம். இந்த டே 1 ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. டே 2 இதோட நல்ல நம்பர் முக்கியமா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய வசூலே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓப்பனிங் வீக்கெண்ட் ஒரு 10 கோடியை தாண்டுமாங்கிறத பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் கட்டா குஸ்தி இந்த வருஷத்தோட ஒரு நல்ல ஓப்பனிங் அப்படின்னே சொல்லலாம். 2026ல வந்த தமிழ் படங்களோட ஹையஸ்ட் ஓப்பனிங்க டாப் 10 வரிசையில இப்ப பார்த்துருவோம். இதுல 10வது இடத்துல வாவாத்தியார் 2,05,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இதுதான் 10வது இடம். 9வது இடத்துல பிளாஸ்ட் இருக்கு 2,22,00,000. அதுக்கப்புறம் தான் அது பெரிய பிளாஸ்ட் ஆச்சு. செகண்ட் டே தேர்டு தான். ஸோ 8th வந்து வித் லவ் இருக்கு 2,31,00,000. 7வது இடத்துல கட்டா குஸ்தி 2 இருக்கு 3,75,00,000. ஸோ ஹையஸ்ட் ஓப்பனிங்ல இப்போதைக்கு 7வது இடத்துல கட்டா குஸ்தி 2 இருக்கு. தாய் கிழவி 6வது 4,30,00,000. யூத் வந்து 4,49,00,000. 5வது இடம். கரை வந்து 10,05,00,000. 4வது இடம். LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படம் வந்து 10,60,00,000. பராசக்தி 24,74,00,000. கருப்பு வந்து முதல் இடத்துல இருக்கு 30,03,00,000. ஸோ கருப்பு தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய ஓப்பனிங் இந்த வருஷத்தோட. ஸோ இந்த லிஸ்ட்ல இருக்கிற படங்களோட வசூலை இனிமே வரப்போற படங்கள் எந்த படங்கள்லாம் முறியடிக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். ஆக்சுவலா சின்ன பட்ஜெட் படங்களுக்கே பெரிய ஓப்பனிங் இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூத்து, தாய்க்கிழவி, கட்டா குஸ்தி இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு. வரப்போற நாட்கள்ல வேற எந்த படங்கள் இந்த லிஸ்ட்ல வந்து டாப்ல வரப்போகுது அப்படிங்கறத பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல 2 படம் இருக்கு. 2மே 1 இயர், அதாவது போன வருஷம் வந்த படம். ஒண்ணு வந்து பறந்து போ 2025ஆம் ஆண்டு வந்த இந்த படம் தமிழ்நாட்டுல 7,83,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 47 லட்சம், ஓவர்சீஸ்ல 31 லட்சம், உலகம் முழுக்க 8,61,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 6 கோடி பட்ஜெட், 3 கோடி தியேட்டரிக்கல் ரைட்ஸ், 4,17,00,000 ஷேரா வந்து வசூல் ரீதியா, அதாவது தியேட்டரிகளா ஒரு வெற்றி படமா அமைஞ்சுது. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட்? ராம் அவர்களோட இயக்கத்துல ஒரு டீசென்டான ஒரு வெற்றி படமா அமைஞ்ச இந்த படம். அடுத்ததா 3 BHK இந்த படமே ஒரு வருஷத்தை கடந்திருக்கு. சித்தார்த் அவர்களோட இந்த படம் தமிழ்நாட்டுல 11,44,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3,25,00,000, ஓவர்சீஸ்ல 1,95,00,000, உலகம் முழுக்க 16,64,00,000. பட்ஜெட் 15 கோடி, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 7.5 கோடிக்கு போயிருந்தது. 8,25,00,000 இந்த படம் வந்து ஷேரா வந்து கிட்டத்தட்ட இந்த படம் வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா, லாபகரமான படமா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.